குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ வருடம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 27/4/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:59. திதி இன்றிரவு 8:53 வரை ஏகாதசி. அதன் பின்பு துவாதசி திதி ஆரம்பம். நட்சத்திரம் இரவு 11:33 வரை பூரம். அதன் பின்பு உத்திரம். நாம யோகம் இரவு 11:38 வரை துருவம். பின்பு வியாகதம். கரணம் இரவு 8:53 வரை பத்திரை கரணம். அதன் பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 11:33 வரை திருவோணம். அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திர சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் திங்கட்கிழமை. சிவபெருமான் வழிபாடு. அதே மாதிரி இன்றைக்கி ஏகாதசி. ஏகாதசி அப்படின்னாலே நம்ம பெருமாள் வழிபாடு செய்வது. அதே மாதிரி பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. ஏகாதசி அன்று நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்கிறீங்களோ செய்யலையோ அது உங்களுடைய விருப்பம். ஆனால் பசுமாட்டுக்கு அன்றைய தினம் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தால் முன்னோர்களால் ஏற்படுகின்ற, அதாவது நிறைய பிரச்சனைகள், ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இன்றைக்கி நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னா முன்னோர்களால் ஏற்படுகின்ற ஒரு சாபங்கள் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. கர்மான்னுவாங்க, பித்ரு சாபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் சென்று பெருமாள் வழிபாடு செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, முடியலனா கூட அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய கர்மாக்கள் அத்தனையும் தீரும். சரிங்களா? இன்றைக்கி செய்யுங்க, கண்டிப்பாக செய்யுங்க. சரி, நம்ம நட்சத்திர வாரியாக என்ன கோவில் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அது பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தையும் பார்ப்போம். அதே போல் இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம், அப்படி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இல்லைனாலும் பரவாயில்ல, சாதா மஞ்சள் வச்சுட்டு அது கூட வசம்பும் அது கூட பச்சை கற்பூரமும் வச்சு கொண்டு போங்க. மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்ப்போம். மேஷ லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், அதே மாதிரி சிம்மத்தில் பார்த்திங்கன்னா சந்திர பகவானும் கேது பகவானும் மாந்தி பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். அதே மாதிரி உங்களுக்கு கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன், அதே மாதிரி சனி பகவான் இணைந்திருக்கிறார்கள். நம்ம நட்சத்திர வாரியாக திருக்கோயில் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த திருக்கோயில் சென்று வந்தால் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது கும்பகோணத்தில் இருக்கின்ற கொடுக்கை அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரத்தில் பிரம்மஞானபுரீஸ்வரர் திருக்கோயில், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரம்மஞானபுரீஸ்வரர் அந்த திருக்கோயில் எங்கே இருக்குது? கும்பகோணத்தில் கொடுக்கைன்ற ஊரில் இருக்குது. அங்கே சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி போங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அக்னிபுரீஸ்வரர் திருவாரூரில் திருப்புகலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. திருவாரூரில் திருப்புகலூர், அங்கே அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது. அங்கே சென்று அபிஷேகம், ஆராதனை, தீபம் எல்லாம் போட்டுட்டு வாங்க. மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் நட்சத்திரம் அன்று சென்று வாருங்கள், சிறப்பாக இருக்கும். அடுத்தது
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருவனேஸ்வரர் திருக்கோயில், அந்த திருக்கோயிலுக்கு சென்று வந்தால் இவர்களுடைய பாதிப்புகள் நீங்கும். எப்பொழுதுமே பூரட்டாதின்றது கும்பத்திலையும் இருக்கும், மீனத்திலையும் இருக்கும். அப்போது இவங்களுக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் வர மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்திங்கன்னா இறங்கும், மேலே போவும், கீழே இறங்கும். பூரட்டாதின்றது குருவனுடைய நட்சத்திரம் தான், சிறப்பாக இருக்கும். இது கும்பத்தில் இருக்கும்போது சனியினுடைய ஆட்சியும் அங்கே இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியது புவனேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி வித்தியாசமான கற்பனைகளால் ஒரு குழப்பமான சூழல் இன்றைக்கி ஏற்படும். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்கிடையே இன்றைக்கி புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி வருமானமும் வரும், செலவும் இன்றைக்கி இருக்கும். அந்த செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய நாள் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய 6 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள்லாம் விலகும். பரணி நட்சத்திரக்காரர்கள் வீட்டை சீர்படுத்தக்கூடிய, அதாவது சில பேரெல்லாம் வீட்டை புதுப்பிப்பார்கள், சில பேர் புது வீடு மனை பூஜை செய்யக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும். சில பேர் ஒயிட் வாஷெல்லாம் பண்ணுவாங்க. பரணி நட்சத்திரக்காரர். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வாக்கு வன்மையால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்ப்புகளில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் மேல்நிலை கல்வி அதில் ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. வண்டி வாகன பிரச்சனைகள்லாம் குறையும். அதே மாதிரி வாசனை திரவியங்கள் அந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதன் மீதான ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். முயற்சிக்கு உண்டான காரிய அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய இசை மேற்கு திசை, அதிசய 5 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்கார் தடைகளெல்லாம் விலகும். அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சகோதரர்கள் பற்றிய எண்ணங்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். அதே மாதிரி வருமானம் வருவதற்கான ஒரு மேம்பாடு, அதை சார்ந்த ஒரு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. புதிய முயற்சிகளில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு சூழல் அமையும். நெருக்கடியான சூழல்கள்லாம் படிப்படியாக மறையும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் அசதி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வருமானம் உயரக்கூடிய நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் நிம்மதி பெருமூச்சு இன்றைக்கி விடுவீங்க. அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டங்கள்லாம் நிறைவேறுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தடைப்பட்ட தன வரவுகள்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த மொழி பேசும் மக்களால் அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. தொழிலில் நல்ல மேன்மையும் ஏற்படும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனதில் இருக்கும் தனிப்பட்ட
ஒரு ரகசியங்களை அடுத்தவர்களிடம் பகிர்வதை தவிர்த்தால் இன்றைக்கி நன்மையாக இருக்கும். பயணம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் ஏற்படும். முக்கியமான சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரகசியத்தை இன்றைக்கி காக்க வேண்டியது அவசியம். எல்லாத்தையுமே வெளியில் கொட்டி தீர்த்திராதீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, திடீர் சுப செய்திகள் மூலம் மகிழ்ச்சியான சூழல்கள்லாம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்கள் வேலைகளை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம். வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதிகார பதவிகளில் இருப்பவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். சமூக பணிகளில் கோபமின்றி பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் நன்றாக இன்றைக்கி இருக்கும். வர்த்தகத்துறையில் நிதானம் இன்றைக்கி தேவை. எல்லா விதத்திலும் இன்றைக்கி அமைதியோடு செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையோடு எதையும் செய்யுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்திலும் கவனத்தோடு இன்றைக்கி இருப்பது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள்லாம் குறையும். மூத்த உடன்பிறப்புகள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். சமூக பணிகளில் புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். மனைவியாக இருந்தால் கணவனுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே போல் செலவுகள் அப்படின்னும்போது மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருங்க. பிள்ளைகளாலேயும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைய தினம் செலவுகள் கூடும், பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் கூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வியாபாரத்தில் கடன் சார்ந்த உதவிகரம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணங்களை அறிந்து இன்றைக்கி செயல்படக்கூடிய தருணம். உத்தியோகத்தில் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப பாராட்டுதலும் ஒத்துழைப்பும் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. பொதுமக்கள் பணிகளில் இருப்பவர்கள், அதாவது பொதுமக்கள் துறையில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் ஏற்படும். தன வரவுகள் மூலம் சேமிப்பெல்லாம் அதிகரிக்கும். இன்றைய தினம் தடை தாமதம் ஓரளவுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் இன்றைக்கி கிடைக்க. சுவாதி நட்சத்திரக்காரர் சுப செய்திகள் வரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வண்டி வாகன வசதிகள்லாம் மேம்படும். புதிய வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதளவில் இருந்த குழப்பங்கள்லாம் மறையும். இயந்திர பழுதுகளை சரி செய்வீர்கள். ஆன்மீக பணிகளில் நாட்டம் ஏற்படும். சேவை துறையில் இருப்போருக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு பெருகக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு விதமான நிம்மதி ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு
இன்றைக்கி நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் சரி, அதே சமயத்தில் குடும்ப சார்ந்த விஷயத்திலும் பிள்ளைகளாலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, ஆராய்ச்சி கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். அதே மாதிரி உடன் பிறந்தவர்களால் ஒரு மகிழ்ச்சியான தருணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் நிலுவையில் இருந்து வந்த தன வரவுகள், பாக்கிகள் இதெல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு தருணம். சில விஷயங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். இன்றைய தினம் உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கிகள்லாம் வசூலாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நினைத்த சில வேளையில் போராட்டங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். இன்றைய தினம் கடன் செயல்களில் பொறுமை இன்னைக்கு தேவை. வருமான பற்றாக்குறை பற்றிய எண்ணங்கள் மேம்படும். வாகன வழியில் திடீர் செலவுகள் அதிகரிக்கும். புதியவர்களிடத்தில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய தினம் அலைச்சல் மிகுந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு போராட்டமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு இன்றைக்கி தேவை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பலம் என்ன பலவீனம் என்ன அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். நீ சுபமான ஒரு நாளாக இருக்குது. சகோதர வழியில் உதவிகரம்லாம் கிடைக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகம் இன்றைக்கி உருவாகும். சுபகாரிய முயற்சிகள் இன்றைக்கி கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். உயர் கல்வியில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாகவும் ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் நீங்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இழுபறியான தன வரவுகள்லாம் கிடைக்கும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறும். உணர்ச்சி பூர்வமாக பேசுவது இன்றைய தினம் குறைத்து கொண்டால் சூழ்நிலை அறிந்து இன்றைக்கி பேசினால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்து செல்லுகின்ற பொருட்கள் மீது கவனத்தை வையுங்க. சவாலான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி எதிர்பாராத தன வரவுகளும் இன்றைக்கி கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும். அதே மாதிரி சக ஊழியர்களிடம் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் ஆதாயம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் இன்றைக்கி அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்திலும் இன்றைக்கி அமைதியோடு சென்ற காரியம் அத்தனையும் கைகூடி வரும். அனுகூலமாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.